இப்போ பார்க்குற இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போங்க. ஸோ இதில் காமிச்சிருக்க ப்ராடக்ட் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம ரெகுலரான யூஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 பீஸ் ட்ரே செட்டுங்க. ஸோ பிளாஸ்டிக் இது, ஆனால் வெல் ஃபினிஷ்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் அதையும் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ 3 பீஸ் கொண்ட ட்ரே செட்டுங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு ப்ராடக்ட்டு. இது இல்லாமல் அதே மாதிரி ஒரு க்ராக்கரி செட்டு, அது இல்லாமல் ஒரு 4 பீசஸ் கிளாஸு ப்ளஸ்ஸு ஜக்கு. அது என்னென்னா ஒரு பீச் காம்போ மாதிரி இருக்கும் அந்த ஜக் அண்ட் கிளாஸுக்கு. அந்த அளவு கிளாஸாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ் கொண்ட, இல்லை நம்ம ஏதாவது பிக்கல்ஸோ இல்லை வேறு என்ன தூளோ என்னென்ன ப்ராடக்ட் போடணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பைசஸ் செட்டும் ஒன்று வச்சுருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் மினி ஜூஸர், போர்ட்டபிள் ஜூஸர் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு காம்போ தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஜக்கை பாருங்கள், ஜக்குமே இன்னுமே சூப்பராக கிளாஸாக சூப்பராக இருக்குங்க. செம ஃபினிஷ்டுங்க ஜக்கு. நல்லா ட்ரெண்டியாகவும் இருக்கும், ஃபேஷனபுளாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி குவாலிட்டி. ஸோ இந்த ஜக்கும் சரி, அதுக்கான அந்த கிளாஸும் சரி சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு போர்ட்டபிள் ஜூஸருங்க. ஸோ இதிலே வந்து நம்ம ஜூஸ் போட்டு அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம குடிக்கினாலும் குடிச்சிக்கலாம், இல்லை ஃபில்டர் பண்ணியும் குடிச்சிக்கலாம். பட் இந்த ஜூஸரெல்லாம் ஹேண்டில் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப பெரிய பெரிய ப்ராடக்டாக, அதாவது ஒரு கேரட்டோ ஒரு பீட்ரூட்டோ நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டிங்கன்னா ஜூஸர் படுத்துரும், சரிங்களா? ஸோ பீஸஸும் நம்ம ரொம்ப குட்டியாக போடணும். அதே மாதிரி ஷேக் பண்ணி தான் நம்ம இந்த ஜூஸரில் வந்து நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் சாலிடாக இருக்க பொருளை ஜூஸ் பண்ண முடியும். ஓகே.